6:30 7 மணிக்கு இந்த படுகொலை நிகழ்த்தப்படுகிறது. 8 மணியிலிருந்து 8:30க்குள்ள இவங்க அண்ணா நகர் காவல் நிலையத்துல பிடிபடுறாங்களோ, சரணடைஞ்சாங்களோ, முன் சரணா பிடியான்றதே முன்னுக்கு பின் முரணான செய்திகளா எங்களுக்கு சேருது. இந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்துறீங்க? கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. கட்ட பஞ்சாயத்து இங்க யார் பண்ணல? சோனியா காந்தியில இருந்து ராகுல் காந்தியில இருந்து மோடி வரைக்கும், ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் வரைக்கும் எல்லாரும் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க தானே. நீங்க இத்தனை ஆண்டு காலம் நாங்க படிச்சதையே நாங்க போட்ட பிச்சைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. திமுகவுல இருக்கக்கூடிய அமைச்சர் இத்தனை மாதங்களாக உள்ள இருக்கிறாரு, பெயில் கூட கிடைக்காம. அவர் என்ன அடிப்படையில எந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி இன்னைக்கு சிறையில இருக்கிறாரு? அதெல்லாம் பட்டியல் போட முடியுமா? இன்னைக்கு அந்த தலைவரை சிறுமைப்படுத்துற விதமா ஒரு வரியில கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி முடிச்சிருவீங்க. இன்னைக்கு யார் பண்ணல? எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பேஸ்க்கு ஏத்த மாதிரி, அவங்கவுங்க பதவிக்கு ஏத்த மாதிரி, அவங்கவுங்க அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். சுள்ளா சுக்கடால இருந்து தோடா தொக்கடா வரைக்கும் எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு முதல்வர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் அல்லாத மக்களும் இன்னைக்கு பேசக்கூடிய இடத்துலதான் தொல் திருமாவளவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை அவமானப்படுத்துவதை நாங்கள் எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியும்? அந்த வேலையை சிறப்பாக செய்தது இதுக்கு முன்னாடி பாமக செய்தாங்க. அந்த வேலையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது சீமான் அவர்கள் செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.